வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய வண்டியோட 1.5 lakh கிலோமீட்டர்ஸ் ஓடின ஒரு ரிவ்யூ தான் போட போகிறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தேன், போல் போட்டிருந்தேன். 1.5 lakh ஓடினா ஒரு Hyundai i20 எப்படி இருக்குது, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வந்து நம்ம பெங்களூர் சென்னை ஹைவேல நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ரிட்டர்ன் வந்து போய்கிட்டு இருக்கேன் சென்னைக்கு. ஸோ அப்படியே வந்து இந்த வீடியோவை நடுவில் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கார் ரொம்ப வந்து அழுக்காக தான் இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக மலையில் வந்தேன். ஸோ அப்படியே இருங்க, கேமரா ஃப்ளிப் பண்ணுறேன். நான் வந்து வண்டி வந்து 46,000 ஓடி இருக்கும்போது வாங்கியிருந்தேன். இப்போ வந்து 1.58 lakhs கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1,10,000 ஓட்டியிருக்கேன். வண்டியை வந்து நான் எதுவுமே வந்து பண்ணதில்லை, ஒன்லி ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணி தான் ஓட்டியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இது ரொம்ப ப்ராக்டிக்கல் கார். வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்க லெக் ரூம் ஸ்பேஸாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் உள்ள இன்டீரியராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே கூல்டு க்ளோ பாக்ஸ், ஒரு ஆம்ரெஸ்ட், பின்னாடி வந்து ஒரு ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், ஏசி வெண்ட்டு, ஸோ டியூவல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் ஏர்பேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இது வந்து 16 inch அலாய்ஸு. 16 inch டயர்ஸ் வந்து சில வண்டியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஹேட்ச்பேக்கில். ஸோ ஆக்சுவலி 16 inch வீல்ஸ் வந்து ஓட்டுறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும். ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், சஸ்பென்ஷன் பிஹேவியராக இருக்கட்டும். ஸோ ஆனால் டயர்ஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நம்ம அப்படியே ஓட்டிக்கிட்டே கிளம்புவோம், போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நான் இந்த வண்டி வாங்கி ஆக்சுவலி 3 years ஆகிடுச்சு. நான் வந்து 46,000 ஓடி இருக்கும்போது வாங்கினேன். நான் வந்து வேற ஒரு வண்டி தான் ஆக்சுவலி தேடிட்டு இருந்தேன். திடீர்னு தான் நான் Hyundai i20 நான் எடுத்தேன். இது ஒரு நல்ல டீல் வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது வரைக்கும் இப்போ வந்து 1,58,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் 1,12,000 கிலோமீட்டர்ஸ் நான் வாங்கி 3 yearsல ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த வண்டியில் வந்து எனக்கு பிடிச்சதே என்னென்னா, செலவு வந்து ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், மற்ற இதோட காம்படிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா போலோ, அப்புறம் ஹியூண்டாயில் இது டாட்டாவில் வந்து அல்ட்ராஸ் இருக்குது. அதே ஹேட்ச்பேக்கில் ஸ்விஃப்ட் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான வண்டி ஹேட்ச்பேக்கில் ஸ்விஃப்ட் இருக்குது. ஆனால் வந்து அதில் எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்விஃப்ட்டில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் சேம் ஃபிகர் தான் வரும் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸோட லைபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் மாருதியில் வந்து ஒரு 40,000 ஒரு ஸ்பேர் போகுது அப்படின்னா, இது கொஞ்சம் ஸ்பேர் வைஸில் வந்து எனக்கு சின்ன சின்ன ஸ்பேர்ஸ்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரி செலவு வச்சதே இல்லை. நான் வந்து இது வரைக்கும் ஓட்டினேன் 1 lakh கிலோமீட்டர்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஓட்டின 40,000 பற்றி சொல்லவே இல்லை. நான் அதுக்கப்புறம் இப்போ யூஸ்ட் வண்டியில் ஒரு மித்து இருக்கும் இல்லையா, ஒரு 50,000 ஓடிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செலவுலாம் வைக்க ஆரம்பிக்கும் யூஸ்டு கார்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து இதில் அப்படி ஃபீலே ஆகலை. நான் புது வண்டி எடுத்திருந்தாலும் எனக்கு என்ன காஸ்ட் வந்திருக்குமோ அதே தான் எனக்கு வந்தது. இது வரைக்கும் என்ன நான் இப்போ 3rd செட் ஆஃப் டயர்ஸ் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஜென்ரலி ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆயில் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஒரு டைம் கிளச் மாற்றிருக்கேன். வேறு எதுவுமே ஆக்சுவலி நான் பண்ணதில்லை வண்டியில். ஒரு ஜென்ரல் சர்வீஸ் வந்து எனக்கு ஒரு 5,000லேருந்து 6,000 rupees ஜென்ரல் சர்வீஸ் பில் வரும். டயர்ஸ் வந்து ஆக்சுவலி மற்ற பிராண்டு வந்து இப்போது போலோ, ஸ்விஃப்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட டயர்ஸ் வந்து ஆக்சுவலி காஸ்ட்லி. அதெல்லாம் வந்து ஒரு 5,000 to 6,000 முடிஞ்சிடும். இது வந்து ஒரு டயர் 8,500 சம்திங் வருது. டயர்ஸ் மட்டும் தான் 16 inchன்றதுனால காஸ்ட்லி. ஸோ நான் இது வரைக்கும் ஒரு 8 சர்வீஸ் ஒன்றும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி எடுத்து 8 எனக்கு கரெக்டாக ஞாபகம். 15,000 ஒன்ஸ் கரெக்டாக சர்வீஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் கம்பெனியில் விட்டாலும் சரி, எனக்கு வந்து வெளியில் மெக்கானிக் வந்து நல்ல மெக்கானிக் செட் ஆகிட்டாங்க. அதனால நான் வெளியில் விட்டு பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வண்டியில் இருந்த பின்னாடி உட்காந்துட்டு போனால் கூட அந்த கம்ஃபர்ட் இருக்கும். பின்னாடி ஏசி வெண்ட் இருக்குது. பின்னாடி லெக் ரூம் வந்து போலோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி, ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஹேட்ச்பேக்கில் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீமியமாக வேணும், கம்ஃபர்ட் வேணும்னா, நான் இந்த வண்டியில் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ்லாம் பர் டே வந்து ஓட்டியிருக்கேன். இந்த வண்டியில் ஆக்சுவலி எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ராம்நாட்லேருந்து டேரெக்டாக காஞ்சிபுரம் போயிருக்கேன், ராமநாதபுரம், எங்கே தனுஷ்கோடி ராமேஸ்வரம்லேருந்து நான் ஸ்ட்ரெயிட் ஒரு நாள்லாம் வந்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டெல்லாம் நான் 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 10 டைம் அடிச்சிருப்பேன். ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டயர்ட் ஆகல வண்டி, அந்த மாதிரிலாம் எனக்கு ஆனதே கிடையாது. எடுத்தோம்னா சரி, எப்படி ஏறணுமோ அப்படி போய் சைலண்ட்டாக போய் இறக்கி விட்றோம். ஸோ கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. கம்ஃபர்ட் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். நீங்கள் 100, 110லாம் போகும்போது செம்மையாக இருக்கும். மைலேஜாக இருக்கட்டும், எனக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு ஃபுல் டேங்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 820 to 840 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடும். இது 45 liters கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 38, 39 liters வந்து ஃபுல்லாக வந்து பிடிக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ், அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்,
பாக்கெட்டை நம்மளை வந்து ரொம்ப செலவு வைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ எதுவுமே வந்து கிடையாது. எடுப்பேன், டீசல் போடுவேன், ஜென்ரல் சர்வீஸ் பாட்டுக்கு நீங்கள் பறந்துக்கிட்டே இருக்கலாம். வண்டி வந்து சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. நீங்கள் யூஸ்டு காரில் கூட எடுக்கிறீங்க அப்படின்னா Hyundai i20 வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. கரெக்டாக கம்பெனியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, தைரியமாக எடுங்க. மற்ற ஸ்விஃப்ட்டு, போலோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. இப்போ நானே ஆக்சுவலி போலோ வந்து யோசிப்பேன், அதோட மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும். நீங்கள் அதெல்லாம் இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே நான் வேற ஒரு போலோ வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ப்ரோ நீங்கள் ஓட்டுக்கெலாம் போலோ உங்களுக்கு தாங்காது, தயவு செஞ்சு போலோலாம் போகாதீங்க அப்படின்னுவாங்க. ஸோ ஏன்னா அதோட பார்ட்ஸ் எல்லாம் வேர் அண்ட் டேர்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் போலோவோட பில் குவாலிட்டி, போலோவோட மற்ற ஒரு நல்ல விஷயம்லாம் இருக்கு இல்லையா போலோவில். நிறைய பேருக்கு வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் அந்த கார் ஓட்டுறதுக்கு. அதுக்கு நம்ம செலவும் நிறைய பண்ண முடியாது. நான் வந்து நிறைய சுற்றுற ஆள். ஸோ அதனால் நமக்கு போலோ வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டு Hyundai வந்தேன். மாருதின்னு போகும்போது அப்போது இருந்த ஸ்விஃப்ட், நான் இது 2019 பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ இருந்த ஸ்விஃப்ட் வந்து பில் குவாலிட்டி, கம்ஃபர்ட் இருக்காது, மைலேஜ் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு அந்த கம்ஃபர்ட் தான் முக்கியம். நான் ரொம்ப வெளியில் ஹைவேல சுற்றுறதுனால கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியில் போட் ஸ்பேஸாக இருக்கட்டும், பின்னாடி உட்காரவங்களா இருக்கட்டும், நான் 5 பேர் வந்து நான் ஃபேமிலியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாலும் வண்டி வந்து பர்ஃபெக்டாக தாங்கும். நான் வந்து நிறைய இடம் அடிச்சிருக்கேன். ஒரு 2000 கிலோமீட்டர் ட்ரிப்பே வந்து ஒரு 6-7 டைம் அடிச்சிருக்கேன். ஸோ வண்டியை வந்து எந்த விஷயத்துலையுமே சொதப்புனதே கிடையாது. ஒரு டைம் கிளச்சு மாற்றிருக்கேன். அது கூட எப்போனா 90,000 85,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தது, ஓடலை. அப்போ தான் நானே தான் ஆக்சுவலி வாலண்டியர் கிளச் மாற்றினேன். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வந்து 1,20,000 இருக்கும்போது சஸ்பென்ஷன் மாற்றினேன். சஸ்பென்ஷன் மாற்றினதுக்கப்புறம் நான் சபரிமலை எடுத்துகிட்டு போயிருந்தேன். சூப்பராக இருந்தது. இப்போ கூட எப்படின்னா சஸ்பென்ஷன் மாற்றின பிறகு இருந்த உங்களுக்கு ஹைவேல செமையாக ஃபீல் ஆகும். ஸோ என் ஃப்ரெண்டு கூட ஒரு டைம் சொல்லியிருந்தேன், சஸ்பென்ஷன் மாற்றின ஒரு 1 மந்த்தில் என்ன பண்ணோன்னா காஞ்சிபுரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போனோம். திருப்பூர் தாண்டி ஒரு இதுக்கு எதுவுமே தெரியல. வண்டி வந்து அப்படி புதுசு மாதிரி இருக்குது, செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்படி ஏறணுமோ 400 கிலோமீட்டர் தாண்டின பிறகு நாங்கள் பேசிகிட்டே போகிறோம். அப்போ வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ i20 வந்து வில் நெவர் டிசப்பாயிண்ட். நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு எடுக்கலாம். புது i20 பற்றி எனக்கு தெரியல. எனக்கு இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இதே சீரீஸில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் அதெல்லாம் வச்ச மாதிரிலாம் கூட வந்தது. நான் அதை பற்றி தெரியல. ஸோ மற்றதெல்லாம் வந்து அதுக்கடுத்து வந்து வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸு, எல்இடி டெயில் லைட்ஸ் இதெல்லாம் மட்டும் தான் கொஞ்சம் மாற்றிருந்தாங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. வண்டி வாங்கி சர்வீஸ் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் எதுவுமே வந்து ஜென்ரலி வெளியிலலாம் மாடிஃபை பண்ணுறது உள்ள எதுவுமே இல்லை. என்கிட்ட அவர் பரத் பாலசுப்ரமணியம் சார் வந்து கொடுத்தாரு. இடையில கூட பேசணும் நாங்கள், நீங்கள் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படியே வச்சுருக்கீங்க வண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து வண்டி எடுத்ததை அப்படியே வச்சுருக்கேன். இருங்க, நான் வந்து கேமரா ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன் வண்டி வந்து எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா நம்ம அப்படியே பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருப்பேன். நான் பெங்களூர், சென்னை, தருமபுரி, திருப்பி பெங்களூர் போவேன், சென்னை வருவேன். ஸோ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,58,000 தாண்டி போய்கிட்டு இருக்கேன். இப்போ கூட என்னென்னா இது வரைக்கும் 700 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். நேற்றுலேருந்து ஏதோ 631 ஓட்டியிருக்கேன். இப்போ இன்னும் சென்னைக்கு 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்பயும் வண்டி வந்து அசராமல் போய்கிட்டே இருக்கும். நல்ல ஆடியோ குவாலிட்டி அப்படியே கம்பெனியில் அந்த செட்டு தான் வச்சுருக்கேன் நான். மற்றபடி எனக்கு ஸ்டேரிங் இஷ்யூஸோ உள்ள இன்ஜின் இஷ்யூஸோ எதுவுமே வந்ததில்லை. இதில் வந்து ஒரே ஒரு டைம் என்னென்னா நானே ஆக்சுவலி டேஷ்போர்ட்லாம் கழட்டிட்டு ஏசி மட்டும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே ரெடி பண்ணல. வண்டி வந்து பர்ஃபெக்டாக ஆல் இன் ஒன் பக்காவாக இருக்காப்புல. நீங்கள் வந்து இதுதான் வந்து என் வண்டியோட 1,58,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டி. ஆக்சுவலி யாரும் யூடியூப்பில் வந்து Hyundai i20 வந்து இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி போடலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி வீடியோ போடுறோம். யூசர் ரிவ்யூ நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, அது யூசர் ரிவ்யூ எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் அது புதுசாக பேர் வச்சாலும் சரி, நீங்கள் வந்து போலோ, ஸ்விஃப்ட்டு, i20 இது 3மே நீங்கள் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா போலோவில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டு, அதுவும் மைலேஜ் ஆக்சுவலி கொஞ்சம் மைலேஜ் நல்லா கொடுக்கும். டீசல் எடுத்திங்கன்னா நல்ல மைலேஜ் தரும். மற்றபடி நீங்கள் நிறையலாம் நான் இந்த வண்டி அடித்த மாதிரிலாம் போலோ அடிச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு எனக்கு பில்லு தீட்டிருக்கும் சர்வீஸ் மெயின்டெனன்ஸில். ஸ்விஃப்ட் எடுத்திங்கன்னா கம்ஃபர்ட் வந்து ஆக்சுவலி கம்மி, ஸ்விஃப்ட்டில் மைலேஜ் நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து குறவு தான். ஆனால் இதுவுமே அப்படின்னா எனக்கு மெயின்டெனன்ஸ் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஸோ எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது, 19-20 மைலேஜ் கொடுக்குது ஹைவேல டீசல். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், லக்கேஜ் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம் நிறையா. நான் வந்து நிறைய இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், 9,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஸோ
இன்னொரு வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ இது 1 lakh கிலோமீட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது Hyundai i20 இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until next time, see you all another one. Bye.